கர்த்தருடைய நாமம் என்பதாக நல்ல மாறிப்பது நல்லா பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்க தேவப்படுத்துகிற கருவைகளுக்காக நன்றி சொல்லப்படுகிற கர்த்தரை துதிப்பது மனதுக்கு அவ்வளவு பெரிய பலன். அதனால்தான் கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரித்து நாம் துதிய போல வாயில இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். எப்போது துதி என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும். அது துதிப்பது இவ்வளவு பெரிய பாக்கியம், இவ்வளவு பெரிய பலனாக இருக்குது. கர்த்தர் என்னோட வாழ்க்கையில முக்கியமான காரியங்களை செய்வார் சொன்னார். இந்த மாறிப்பொழுது நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதனை காலையில் நாம் தியானத்தை 1 நாள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். நாட்களிலே இந்த காரியத்தை போனீங்க. அவனுடைய நாட்களிலே நான் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அப்படின்னா நிறைய இருக்கு. இது ஒரு விசேஷித்தமான ஒரு பிளஸ்ஸிங். அவன் நாட்களிலே, இந்த வார்த்தை எடுத்து வச்சுங்க, அவன் நாட்களிலே இஸ்ரவேலிலே சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அந்த வார்த்தை படி அப்படியே நம்ம சொல்றாரு, நமக்கு நேரம் அந்த வார்த்தை அப்படியே அனுப்புறாரு. இஸ்ரவேலிலே, அந்த இஸ்ரவேல் யாரு? நம்ம தான் அந்த இஸ்ரவேல். இஸ்ரவேலை பார்த்து அப்படியே சொல்றாரு, இஸ்ரவேலிலே சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் படிக்கும்போது எப்படின்னாங்கன்னா, சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துவோம். அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் போராட்டம் அப்படி வரும்போது மனசுல அமைதி இருக்காது. இந்த தத்தளிப்பு நம்ம உள்ளத்தை ஆட்கொள்ளும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, தவறான முடிவுகளை எடுக்கும், தவறான எண்ணங்கள் யோசனைகள் வரும். இப்போ தேவன் அவர் சொல்றாரு, மகனே, உன் மகனுடைய வாழ்க்கையில, உன் பிள்ளைடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் போது சமாதானத்தையும் அமெரிக்கையையும் நான் அருளுவேன். இப்ப சொல்ல நான் கொடுத்துட்டேன் இது அப்படிங்கிறார். உன் பிள்ளை வாழ்க்கையில என்ன நடக்கும் போது சமாதானம் அமெரிக்கையை கர்த்தர் அருளுவேன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் அந்த தீர்க்கதரிசனமா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடவுள் ஒவ்வொரு மனுஷனை குறித்து அவருடைய மனதில் வைத்திருக்கிற தேவ திட்டங்கள், தேவனுடைய திட்டங்கள். தேவ திட்டத்தை ஒரு மனுஷன் விளங்கினா மட்டும்தான் பாருங்க இந்த உலகத்தை சரியை ஜெயிக்க முடியும். தேவ திட்டத்தை ஒரு மனுஷன் புரிஞ்சிட்டான்னு சொன்னா அவன் கர்த்தர் விடவே மாட்டான். கர்த்தர் என்ன செய்ய மாட்டான்? விடவே மாட்டான். இதைதான் யோபு விளங்கணும் அப்படின்னாங்க. யோபு சொல்றா பாருங்கள், என்ன சொல்றாரு? நன்மை பெற்றனா அப்படிங்கிறார். தீமை வருது, இப்ப தீமை பெற்றா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறார். இந்த தீமையை குறித்து ஏன் பயப்படுறான்? எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறாரு. அவரிடத்துல இருந்து ஒரு தீமை வந்திருக்குன்னா அவர் எப்படி பார்க்கணும்னா, இது கூட இருக்க நன்மையா தான் இருக்கும், இது கூட என் வாழ்க்கையில ஒரு நன்மையா தான் மாறும். அப்படி நம் கர்த்தரை விளங்குறதுனால, தேவனை குறித்து புரிந்திருந்தனால, கடவுளுடைய மனசுல நான் இருக்கிறேன், அவர் என்ன கைவிட மாட்டார், அவர் என்ன வெட்கப்படுத்த மாட்டார். இதுதான் விளங்கணும். இந்த உபதேசங்கள் எதை காட்டுதுன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் கடவுள் கையில் இருக்கிற ஒரு பொக்கிஷம். பிள்ளைகள் கத்துற வரும். இப்போ ஒரு ஊழியக்காரனை நான் எப்படி பார்ப்பேன்? இந்த விசுவாசிகள் தேவன் கொடுத்த பெரிய சுதந்திரம். இப்ப நீங்களே யாரு? சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை தான் சபை மூலம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சபை மூலமா எப்படி செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார்.
சபை மூலமாய் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்போ தாவீதுக்கு சொல்லதான் எடுக்க வேண்டாம், சாலமோனுக்கு சொல்லதா எடுக்க வேண்டாம். இதை எனக்காக கர்த்தர் எடுக்கிறார், கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை அப்படி விளங்கி கொள்ளணும், அப்படிதான் புரிந்து கொள்ளணும், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வசனமும் தனிப்பட்ட நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கிடணும். அது சொன்னா பாருங்கள், அந்த வார்த்தை எப்படி ரொம்ப அற்புதமா பாருங்க. இதோ நான் காலையில வேற மாதிரி தியானிச்சோம், அதே வார்த்தை தான், அதே வசனம் தான். இப்போ மாலையில யாரு எப்படி வந்திருக்காங்க ஆண்டவருக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு அந்த வார்த்தை அப்படியே எடுக்கிறார், அந்த வார்த்தையை திருப்புறார். சொல்ற பாருங்க, இதோ இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன், சொல்ற பாருங்க, இதோ எனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாய் இருப்பான். எப்படி இருப்பான்? அமைதி உள்ள புருஷனாய் இருப்பான். இப்போ நீ எப்படி காட்டுறாரு? குழந்தை மாதிரி காட்டுறாரு, புருஷன் மாதிரி காட்டுறாரு. இதுதான் புதிய பள்ள நிக்கதோமி என்கிற ஒரு தேவ மனுஷன் இயேசு சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. உடனே அப்படி போதுகிறது. உடனே இயேசு கேட்கிறாரு, ஐயா நான் பெரிய வயசாகி போச்சு, நான் எப்படியா மறுபடியும் பிறக்க முடியுமா? இன்னொருத்தருக்கு என் தாய் வைத்து பிறக்க முடியுமா? அப்பதான் இயேசு சொல்லுகிறாரு, நீ ஒரு இஸ்ரவேலின் போதகனாயிருந்து இவைகளை அறியவில்லையா? இவைகளை அறியவில்லையா? நான் மறுபடியும் பிறக்கிறது எதை பத்தி பேசுறேன்? அவன் எழுத்துப்படி பார்க்கிறாரு, கர்த்தர் ஆவிப்படி பேசுறாரு, ஆவிப்படி பேசுறாரு. இந்த மாலைப்படத்துல சபையை பார்த்து கர்த்தர் பேசுறது, நீ உடைந்து நொந்து போய் வந்திருக்கிறான், அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் புதிய ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்க போறேன், நீ அதை பெற்றெடுக்க போகிறாய். அதுதான் சொல்கிறாய். வாசிமா, இதோ இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன், உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாய் இருப்பான். அமைதி உள்ள ஒரு புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி, சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், அவனை அமர்ந்திருக்க பண்ணுவேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அதனால் அவன் பேர் என்ன பேரு? சாலமோன் என்று பெயர். ஒரு ஆவிக்குரிய ஒரு சாலமோனை கற்றுக் கொடுக்கதான் தேவம். இதை குறித்து தாவீதுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அவர் சொன்னபடியே தாவீதுக்கு பிறந்த இப்பொழுது அவருடைய மகனை குறித்து நாம் சில காரியத்தை நாம் தியானிக்கலாம். 2 நாளுக்கு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 7 சில வசனங்களை வாசிக்கலாம். அந்த ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவனே, என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவருடைய ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்த கரணத்தை ஆண்டவர் பயன்படுத்தி. இப்போ சாலமோன் எப்படி பேசுறாரு? அங்கே தாவீதிடத்துல மகனை பற்றி பேசுறாரு. உனக்கு எப்படிப்பட்ட ஒரு மகன் பிறக்க போகிறான், உனக்கு கொடுக்கப்பட்ட மகன் எதிர்காலம் எப்படி இருக்கும், உன்னுடைய முடிவு காலத்துல இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி உனக்கு உண்டு என்பதை கர்த்தர் தாவீது கொடுத்து திடப்படுத்துகிறவர். இப்போ எந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தாரோ இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை பேசிட்டு பாருங்க. வாசிமா, இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கவனிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் என்பது எவ்வளவு முக்கியம். அவன் இன்னைக்கு என்ன குறித்து எங்க தகப்பனாருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கத்த கொடுத்திருக்கிறார். என் தகப்பனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இப்ப நான் நினைத்து பார்க்கிறேன், எங்க தகப்பனுக்கு நீ சொல்லிரப்பா ஒரு வாக்குத்தத்தம், அதை இன்னைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன். ஆவிக்கிற குடும்பத்தில் ஆவிக்கிற பிள்ளைகள், ஒரு தகப்பன் பிள்ளையோட உறவு எப்படி இருக்கணும், ஆவிக்கிற ஜீவியத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாரு பாருங்க. இப்போ தாவீதுடைய மனதில் என்ன இருந்துச்சு, கடவுள் என்னெல்லாம் பேசுறாருங்கிறத இப்போ சாலமோனுக்கு எப்படி தெரிஞ்சது?
எப்படி விளங்கிச்சு? அப்போ கர்த்தருக்கும் தாவீதுக்கும் இந்த உறவை எப்படி எடுத்து காட்டுறாரு? மகன் எடுத்து காட்டுறாரு. மகனே, உன்னை குறித்து கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறாரு, உன்னை குறித்து என்னோட பேசியிருக்கிறாரு, உன் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த காரியம் தேவன் சொன்னதை மகனிடத்தில் பேசுறாரு, மகனிடத்தில் பேசுறாரு. நம்ம ஆவிக்குரிய குடும்பங்கள்ல இப்படிலாம் கர்த்தர் உன்னை குறித்து எனக்கு பேசியிருக்காரு, நம்ம பிள்ளைகிட்ட பேச மாட்டோம். ஏன்னா நம்ம இன்னும் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜீரோவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஜீரோவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். வெளிப்பாடு பெறல, ஆனா அன்னிவாசம் பேசுறோம், அபிஷேகம் பேசுறோம். இன்னும் ஆவிக்குரிய ரகசியமான தேவ திட்டத்தை அடி மனதில் இருக்கிற யோசனைகளை நம்ம இன்னும் விளங்கிக் கொள்ள பாருங்க. அதை விளங்கி, அதனால தாவீதை பார்த்து சொன்னார், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏற்றவன் இருதயத்துல ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளனா நம்ம இருதயத்துல ரகசியத்தை அவர் சொல்லவே முடியாது, அவங்களும் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனா ரெண்டு இருதயம் ஒன்றா இருந்தா அங்க ஏதாவது ரகசியம் இருக்கிறது பாத்துறீங்களா? ரெண்டு நண்பர்கள் உண்மையா நண்பர்களா இருந்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ரகசியம் நினைக்கிறீங்களா? ரகசியம் வச்சிருக்காருன்னா ஒருத்தர் சரி இல்லைன்னு அர்த்தம். அவன் யார் இல்ல? சரியான இருதயம் இல்லை. நன்மையோ தீமையோ அப்படியே ஒருவருக்கொருவர் வெளிப்படையா பேசுறது, ஒருத்தருக்கு பகிர்ந்து கொள்கிறது. அவன் கடவுளுடைய மனதில் இருக்கிற விஷயத்துல தாவீதுக்கு அப்படியே கதை பேசுறாரு. தாவீதுக்கு சொல்லப்பட்டதை அப்படியே தன் மகனுக்கு சொல்றாரு. மகனை ஒன்றை குறித்து கடவுள்கிட்ட வச்சிருக்கிறாரு. இந்த தரிசனத்தை உண்டாக்குறது, நோக்கத்தை உண்டாக்குறது. அவர் நம்ம சபை குறித்து, இங்க விசுவாசிகளை குறித்து கடவுள் மனதில் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. சும்மா நீங்க சபைக்கு வரல, சும்மா உங்களை கர்த்தர் கொண்டு வரல, ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை மைண்ட்ல வச்சுதான் கர்த்தர் உருவாக்குறாரு. ஒரு பிரசங்கம் வருதுன்னா, செய்தி வருதுன்னா கர்த்தருடைய மனதில் என்னதை வைத்திருக்கா அதுதான் ஊழியக்காரப்படுத்து ஊழியக்காரங்களா பேச வைக்கிறார். இது என் ஜனங்களை நான் வைத்திருக்க நோக்கம், என்னுடைய விருப்பம். அதனால எப்பவும் நம்ம இந்த ரகசியம் எல்லாம் கொஞ்சம் ஆழமான பகுதியில் கொஞ்சம் விளங்க பிரயாசப்படணும். ஆண்டவரை எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் அதை விளக்க விரும்புகிறேன். உங்க மனது, ஏன்னா கடவுளுடைய மனதில் என்ன இருக்கிற விளக்கிட்டீங்கன்னா பயப்படாம தைரியமா இருக்க முடியும். அதனால பயம் நம்ம பிடிச்சுக்கணும், வேதனை நம்ம பிடிச்சுக்கணும், தோல்வி பயம் நம்ம ஆட்கொண்டு பாருங்க. தோல்வி பயம் மனுஷன் பிடித்துக்கிட்டுனா வாழ்க்கையில ஜெயமே எடுக்க முடியாது, ஜெயிக்க முடியாத ஒரு மனிதனா மாறிவிடுவான், மனுஷன் மாறிவிடுவான், வாழ்வனா மாறுவான், பிள்ளைகளா மாறிடுவான். சில பிள்ளைகளை பாருங்க, சில பெற்றோர் வளர்க்கும் போது பயத்துல வளர்க்குறது. மத்தியானம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், என் சொந்தக்கார வீட்டுக்கு. அப்போ தாய் ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் என் மகன் வீட்டுக்கு போயிருந்தேன், கொஞ்சம் பிரச்சனை உடனே கொஞ்சம் டென்ஷனான சூழ்நிலை வந்துச்சு. உடனே என்னுடைய பேர குழந்தைகள் ஒரு ஓரத்தில் பெருகிட்டு, எசப்பா எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு, எசப்பா எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு, எசப்பா எங்க அப்பாவுக்கு ரெண்டு சின்ன குழந்தை கத்துதா. இவங்களுக்கு எதுவுமே விடல. என் பிள்ளைகள் எசப்பா பிள்ளை எங்க அப்பாவுக்கு என்ன இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா இவங்க எதை குறித்தே குடும்பத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க? இந்த பிள்ளைகள்கிட்ட அப்பாவுக்கு சுகர் இருக்குமா, அப்பாவுக்கு சுகர் இருக்கு, இதே இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு சொன்ன உடனே பிள்ளைகளுக்கு என்ன வந்துச்சு, ஒரு பயம். அப்பா போய் டென்ஷன் வந்துச்சுன்னா, அப்பாவுக்கு ஏதாவது சோர்வு வந்தோட பிள்ளைகளுக்கு பயப்படுது. உடனே எசப்பாய் சுகர் இருக்கு, எசப்பாய். எப்படிப்பட்ட ஒரு பயத்தின் வார்த்தையை உள்ள விதைச்சிட்டாங்க பாருங்க. இந்த பிள்ளை வளரும்போது எப்படி வளரும் நினைக்கிறீங்க? அதான் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போய்விடுவார்கள். தரிசனம் நோக்கம் தெரியலன்னா, சரியான கடவுளுக்கு விளங்கலன்னா, கடவுளை சும்மா வெறும் பாவத்தை மட்டும் ரசிக்க அழைக்கல. முதல்ல ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்?
ஒரு மனுஷனுடைய திட்டம் கிடையாது, ஒரு மனுஷனுடைய விருப்பம் கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவம் சரியா நம்ம விலைக்கு சொல்ல முடியல, சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்காத எப்படி இருக்கிறோம்? ஞானமற்ற விசுவாசிகளாய், ஞானமற்ற தகப்பன்மாராய், தாய்மாராய், ஊழியக்காரர்களாய், சபையாய் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். கடவுளுடைய மனம் எப்படிப்பட்ட மனம் பாரு. அவரோட உருவாக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டாருப்பா. அவர் தாவீது என்ன செய்திருக்கிறாரு? சாலமோனை அழைச்சு உட்கார வைத்து, சாலமோனே உன்னை குறித்து ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காருப்பா, நல்லா இருக்க போறார் சொல்லுங்க. பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகளே கடவுள் உங்களை குறித்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்க நன்றாக சொல்லியிருக்கிறாரு, உடைய சமாதானம் சொல்லியிருக்கிறாரு, வாழ்க்கை அமெரிக்கை சொல்லியிருக்கிறாரு, சுத்தியில் சமாதானம் சொல்லியிருக்கிறாரு. பிள்ளைகளை அவங்க ஒரு ஊழியக்காரன் விளங்கினாதான் ஊழியக்காரர் சபையை ஆசீர்வதிக்க முடியும், சபையை ஆசீர்வதிக்க முடியும், சபைக்கு இதை கற்றுக் கொடுக்க முடியும். தேவன் மனதில் இருக்கிற பெயர் இருக்காங்க, அவர் மனசை நம்ம பேரெல்லாம் அழகா வச்சிருக்கிறார். சொல்றது விளைச்சு வளர்க்கு வருஷம் பிடிக்கதான் பிடிக்க பிடிச்சு நாக்கி அடுத்த வரது வரணும். சும்மா வர மாட்டேன், சும்மா வரமா வீட்டுக்காரரே கற்பிச்சு மாமனார் மாமியாரையாக கற்பிச்சு தருவோம், நாத்திரா மரியாதை கற்பிச்சு தருவோம், விடவே மாட்டோம். ஐயா இயேசு வார்த்தை, இயேசு நம்ம மனதில் நம்ம ஊருக்கு என்ன வச்சிருக்கிறாரு? நான் ரசித்து தான் பிரசவம் பண்றேன், நான் ருசித்து பிரசவம் பண்றேன். இந்த வார்த்தை கிடைச்ச உடனே எனக்கு அவ்வளவு பாகம் இருக்குது, அவ்வளவு பாடுகள் இருக்குது. அந்த பாடுகள் அந்த வசனம் வந்த உடனே திலப்படுத்துது. இந்த வார்த்தை கிடைச்சவங்க தைரியம் கிடைக்குது. உடனே பரவாயில்லை, கடவுள் என்ன கொடுத்து விழுந்து வச்சுக்க உடம்பு பெரிய மலை மாதிரி பிரச்சனை தூசி மாதிரி ஆயிடுது, உப்பு மாதிரி ஆயிடுது. அல்லனா அதே நம்ம பார்த்துக்கிட்டு அதவே மலையவே விட்டுனா என்ன நடக்கும்? நம்ம மட்டும் உடைய பாருங்க. இப்ப நம்ம நினைக்கிறது மலையை பார்க்கறது இல்ல, மலையை உண்டாக்குறவர் பார்க்கிறோம். அவரிடத்தில் விடுவது பிரச்சனை ஒப்பு கொடுத்துறோம். ஏன்னா அவர் என்ன குறித்து நோக்க வச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குது பாருங்க. சாலமோன் தாவீது இடத்துல கர்த்தர் பேசுறாரு. 1 நாளாகவும் 22 படிச்சோம். எனக்கு ஆண்டவர் எப்படி பாருங்க அவருடைய பிள்ளைகளோட பேசுறாரு பாருங்க. இந்த அனுபவம் நமக்கு வேணும். ஆண்டவரே என்னோட பேசுறோம், அவங்களோட மட்டும் தான் பேசுவீங்களா? என்னோட பேச மாட்டீங்களா? இந்த இரவு கர்த்தர் உங்களோட பேசுகிற இரவாக மாறட்டும். இந்த இரவு கர்த்தரோட இடைப்பட்ட இரவாக மாறட்டும். இந்த இரவுல உங்களை குறித்து கர்த்தர் மனதை வைத்திருக்கிறத உங்க காதுகள் கேட்கும்படி செய்யட்டும். உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உங்களோட பேசட்டும். ஆண்டவருக்கு பேசுறப்பா, நான் எங்கேயோ ஓடக்கூடாது, எங்கேயோ ஓடக்கூடாது. ஆண்டவரே என் பிள்ளை குறித்து, என் மகளை குறித்து, என் மகனை குறித்து நீங்க என்னோட பேசுறப்பா, நீங்க பேசுறப்பா என்னோட எனக்கு அந்த காட்சியை காட்டுங்க. நான் அதை அப்படியே எடுத்து என் பிள்ளைகிற சொல்லுவேன், அப்படியே எடுத்து என் பிள்ளைகிற அதை காட்டுவேன். அப்பா உன்னை குறித்து ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு பாரு, இந்த எதிர்காலம் எப்படி இருக்குது பாரு, நீ என்னெல்லாம் செய்ய போறான்னு சொல்ல பாரு. கர்த்தருடைய மனதில் இருக்கிறத நீங்க எடுத்து சொல்லுங்க. அப்போ நீங்க கேட்டதா, நான் கேட்டதா, அந்த சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் என்ன செய்யுமா? கேட்க கடவன். சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த வார்த்தை கிடைக்கும் போது என்ன மகிமையா இருக்கு பாருங்க. இப்போ சாலமோன் பேசுற வாசிக்கணும். சாலமோன் தேவனை நோக்கி, சாலமோன் தேவனை நோக்கி, தேவனே என் தகப்பனாகிய தாவீதுக்கு, அப்படியே வாசிப்பது எப்படி வாசிக்கிறது? என்ன அழகா பேசுறோம். என் தகப்பனாகிய தாவீதே பெரிய கிருபை செய்து, என் தகப்பனாகிய தாவீதுக்கு என்ன செய்திருப்பா? பெரிய கிருபை செய்து. பாருங்க, அப்பாவை அப்படியே பார்த்துட்டு, எங்க அப்பாவுக்கும் உமக்கும் இருந்த உறவு, நீங்க எங்க அப்பாவை இந்த கனம் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு பெரிய தயவை காட்டிருக்கிறீங்க. சாதாரண ஒன்றுக்கு உதவாத குடும்பத்தை கடைசி பிள்ளை, ஆமென், கடைசி பிள்ளை. அப்படிப்பட்ட மக அப்பாவை பார்த்து பேசுற பாருங்க. அப்பாவுடைய நிலைமை எப்படி இருந்தது, கடவுள் எப்படி வைத்திருக்கிறாரு. நீங்க எத்தனை பிள்ளை உங்க அப்பா உறுதி பேச முடியும்? பேச முடியுமா? நீங்க சொல்லணும், நான் நாளைக்கு நிச்சயமா ஒரு காலத்துல எங்க அப்பா வந்து பேசுவேன். எங்க அப்பா ஆண்டவர் முன்னாடி இருந்தாரு, எங்க அப்பாவோட எங்க கடவுள் பேசினாரு, எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் எங்க அப்பாவை பார்க்கிறேன். ஐயா, கடவுள் பாராட்டிய கிருபை எவ்வளவு பெரியது. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர்
கத்தரிச்சிருந்தாரு. இதெல்லாம் பெரிய அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு பிள்ளைக்கு அவன் ராஜ்யம் பார்த்து கொடுக்கிறது சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில் கடவுள் அவனுக்கு என்ன செய்யணும். அப்போ தாவீது இருதயம் எப்படி கத்தரை நோக்கி பார்த்தது பாருங்க. அவன் அங்கராய்ப்பை எப்படி கத்தரை கவனிச்சிருக்கிறார் பாருங்க. அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு களிப்பை சந்தோஷத்தை கத்தர் கொடுக்க விரும்பினார் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி தாவீது கத்தர் கொடுக்க விரும்பினார். இந்த வார்த்தை கேட்ட தாவீதுல மகிழ்ந்திருக்கோம் என்று ஆமென். எத்தனை தகப்பன் தாய் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஏன்னா பிள்ளையுடைய எதிர்காலம் நமக்கு விளங்குது. நம்ம எதிர்காலமே நமக்கு விளக்க மாட்டேங்குது. பிள்ளையே விளங்குது. ஆமென். எத்தனை தைரியமா என் எதிர்காலம் இப்படி இருக்கிறது நம்புறீங்க. தேவனால் 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 விசுவாசிக்கிறவனுக்கு எனக்கு இதெல்லாம் ரொம்ப அப்படியே இனிமையான வார்த்தைகள். ரொம்ப பிடிச்ச வார்த்தை தான். தேவனாலும் எல்லாம் கூடும். அவர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறவனாலும் எல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை பேசுறாரு 1-2 தான். 99 பேருக்கு எப்படிதான் பேசுவாங்க. இது முடியாது, இது நடக்காது. ஆனா தேவனுடைய மனதை அறிந்தவனுக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் வேணும். தேவனால் கூடும். தேவனை விசுவாசிக்கிற என்னாலும் அது கூடும். அப்படி விளங்க நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல பலம் நடத்திட்டே இருக்கும். வல்லமிழவா மாறிட்டு இருக்கும். அதான் ஜான் செஞ்சு விசுவாசிகளா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற என் தரிசனம், எனக்கு கத்தோட தரிசனத்தை தான் இப்ப தாவீது மனதில் கொடுத்தாரு கர்த்தர். அப்படிலாம் எப்படி இருக்கணும். நான் இந்த வார்த்தை எப்படி எடுக்கிறேன். சபை எப்படி இருக்கும், விசுவாசி எப்படி இருக்க போறாங்க, நீங்க எப்படி இருக்க போறீங்கிறத எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறதா நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆமென். இதை உங்க மனதுக்கு கொண்டு வரேன். நீங்க உள்ள வைத்தியம் நீங்க சாலமோன் பேசணும். சாலமோன் மாதிரி பேசுற பாருங்க. எங்கள் தகப்பனுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. கை வைத்து சொல்றேன். எங்கள் தகப்பனுக்கு நீ பாராட்டின கிருபை எவ்வளவு. உங்க தகப்பன் யாரு?
அந்த வார்த்தை எப்படி படிங்க? சாலமோன் வாசங்க பாருங்க. சாலமோன் தேவனை நோக்கி தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார். அந்த விடுங்க அப்படியே இருக்கு. இந்த தாவீது மனதில் இருந்த விஷயத்தை இப்ப யாருக்கு சொல்லிட்டாரு? பிள்ளைக்கு சொல்லிட்டாரு. இப்ப பிள்ளை வந்து தேவசமத்துல எப்படி வந்து நிக்குது? இப்ப யாருக்கு நன்றி செலுத்துது? அதாவது எதிர்காலத்துல நீங்க வந்து சாலமோன் ஸ்தானத்துல இருந்து என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை கற்றுக் கொடுத்த என் தகப்பனுக்கு பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். வெளிப்பாடு ஆகிய ரகசியங்கள். தாவீதுடைய மனதில தேவனுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதை யார் சொல்லிட்டாரு? இப்ப நான் தான் தாவீது எனக்கு சொல்லிட்டாரு. எனக்கு சொன்னதை இப்ப சாலமோன் இது என் மகன் சாலமோனுக்கு என்ன செய்தேன்? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நான் உயிரோடு இல்லை. ஆனா என் மகன் அங்க நின்று என்ன சொல்ற? கடவுள் முன்னாடி வந்து நின்னுட்டு என் தகப்பனுக்கு நீ இவ்வளவு பெரிய பாராட்டை கிருபையை பெருகப்படுவீங்க. நீங்க எங்க தகப்பன் சொன்னனாலதான் என் தகப்பன் எனக்கு சொன்னாரு. என் தகப்பன் சொன்னதை நான் நம்பின விசுவாசத்தை இன்றைக்கு நான் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா இருக்கிறேன். ஆண்டவருடைய மகிமைப்படுத்துறார். இப்ப அவங்க இவருடைய மனதில் என்ன இருக்குது? எதிர்காலத்துல விசுவாச குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை அப்படி பயன்படுத்துவாரு. அந்த வெளிப்பாடு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரகசியத்தை சொல்லி இருக்கேன். அதனால எழுத்துப்படி படிச்சவங்க ஒன்று விளங்காது. அபிஷேகம் இல்லாதவங்களுக்கு விளங்காது. அந்த அனைத்திக இருக்கவங்க தான், அந்த அபிஷேகம் இருக்கவங்க தான் ஆவுக்குரிய சத்தியம் விளங்கும். அல்லனா வேற மாதிரி தோணுவாங்க, வேற மாதிரி விளங்கும். இதான் விசுவாச வார்த்தைங்க. தேவன் மனதுல சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாவீதுக்கு சொல்லிட்டாரு, உன் பிள்ளை எப்படி இருக்க போதுன்னு. இப்ப நான் இப்படி பார்த்தேன், சபைக்கு வராத ஆத்துமக்கள் இருக்குது. அந்த ஆத்துமக்கள் கர்த்தரை ஆசீர்வதிக்க போறாரு. உள்ள வர ஒவ்வொரு பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க போறாரு. இப்படி மகிமை ஆசீர்வதிக்க போறாரு. இத ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நின்று அந்த கர்த்தர் சொன்ன வெளிப்பாடுகளை விசுவாசத்தை இதர பிரசங்கிக்கிறேன். நான் சொல்லிட்டே இருக்கிறேன். யார் சொல்றேன்? பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்வதை போல ஆமென். நிச்சயம் அப்படி நிறைவேறுங்க. அப்படியே நடக்கும். என் மனதில் கர்த்தர் கொடுத்து குறித்துட்டாது. ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் சொன்ன விஷயம் தான், நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் என்ன செய்யும்? நான் ஒரு நாள் ரொம்ப பாரத்தோடு, ஆண்டவரே ஆட்டோலாம் ஓட்டுற ஆட்கள் யாருமே சபைக்கு வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு நாள் தோணுது. அப்போ நைட் ட்ரெயின் முடிச்சு போகும்போது ஆட்டோட ஓட்டமா இருந்தாங்கன்னா பழைய ஜனங்கள் கொண்டு விடுவாங்களே அப்படிலாம் என் மனதில் ஏன் அறிவிக்கிறமா யோசிச்சேன். அப்பதான் கர்த்தர் ஒரு நாள் இந்த வாகனத்தை பார்த்துட்டு சொன்னாரு, நான் உன்னை இதுக்கெல்லாம் வைக்கலப்பா, இந்த வரப்புற ஆட்கள் குவாலிட்டியான ஆட்கள், நீ நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை, இங்க வர்ற ஆட்கள் குவாலிட்டியான ஆட்கள் கொண்டு வருவேன். உனக்கே ஆச்சரியமா இருக்கும், உனக்கே ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் சத்தத்தை கேட்பார்கள், வார்த்தை கேட்பார்கள். அவர் கேட்டுட்டு ஒரு நாள் வந்து நன்றி செலுத்துவார்கள். ஆமென். நன்றி செலுத்துவார்கள். எனக்கு மாத்திரம் உனக்கும் நன்றி செலுத்துவார்கள். எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்ச பிறகுதான் எதுவும் யோசிக்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய சமூகத்துல இந்த ரகசியத்தை தெரிந்து வைத்து விளங்கி வச்சுட்டு தான் அங்கதான் பிரசவம் பண்றாங்க. அங்கதான் பிரசவம் பண்றாங்க. அவங்க வந்திருக்க உங்களை சாலமோன் ஸ்தானத்துல கர்த்தர் வைக்க போறாரு. நீங்க சாதாரண நபர் கிடையாது. இது கடவுளுடைய மனதில் உங்களை வச்சிருக்கிறாரு. நீ சாதாரண நோக்கத்துல வைக்கல. நீ நினைக்கிற இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, இன்னைக்கு இருக்க பிரச்சனை, ஐயோ நீங்க ஒட்டு உதவாம இருக்கிற இப்படிலாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் பொண்ணெல்லாம் போயிடும். நிறை வர 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 பாருங்க, விசுவாச வார்த்தைகள் வர வர பாருங்க. நீங்க எப்படி நிற்பீங்க? சாலமோன் சொன்ன மாதிரி என் தகப்பனுக்கு பாராட்டின அன்னைக்கு சாலமோன் அந்த தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தலன்னா, இந்த கிருபை கிடைக்கலன்னா சாலமோன் சொல்லிக்க முடியுமா? சொல்லிக்க முடியுமா? நம்ம ஏதோ ஒரு அங்கே மரியாதை விட்டாங்க, ஏதோ ஒன்றால் சொன்னால் இன்னொரு பிரசங்கம் பண்ணிட்டு போது வரல. அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் பண்ணுறது ஈஸியாக பண்ணிட்டு இருக்கலாம். கடவுளுடைய மனசுல என்ன இருக்குது? அதுதான் ஒருத்தர் எடுத்தார். தேவன் மனதிற்கு சபைகள்
எல்லாம் சபை ஆகிறாரு. தேவனுடைய மனதில் ஒரு திட்டம் இருக்குதுங்க. சபை கூட்டத்துக்குரிய நோக்கம் இருக்குது. அந்த கூட்டம் ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்கும், ஒரு பெரிய கூட்டம்லாம் இருக்காது. கர்த்தர் குவாலிட்டியான ஒரு இதை உருவாக்கிட்டு வராது, குவாலிட்டியான வச்சுட்டு இருக்கிறார். அந்த விளக்குறவங்களுக்கு தான் நல்ல விளக்கு பாருங்க. அதான் கண்டினியூ வார்த்தை கேட்க 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 பாருங்க, நிறைய விஷயங்களை நீங்க தைரியமான மாறி இருக்கீங்க. அனைத்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா விளைக்கிறது பாருங்க. இவங்க சாலமோட பேசுற வார்த்தை எப்படி இருப்பாருங்க, என் தகப்பனுக்கு பாராட்டிய கிருபை என்னை எங்க அப்பா ஸ்தானத்துல நீங்க என்ன செஞ்சீங்க, ராஜாவாக்கினே. இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, அந்த ஒவ்வொரு இடத்துல யாரும் நினைக்கிறா பாருங்க. நீங்க இதான் பிள்ளைல உங்க அப்பா நினைக்கிறீங்களா? ஒரு பையன் நீங்க சொல்றான், எங்க அப்பாவுக்கு நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் அப்படின்னு வெக்கெல்லாம் பேசுறான். வெக்கம் இல்லாம அவன் பேசுறான், எங்க அப்பாவுக்கு நான் அதை கொடுத்தேன் இதை செய்யலாம். நான் என்ன இதெல்லாம் சொல்லி உங்க அப்பாவை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. தகப்பனுக்கு செய்தது ஒரு பிள்ளை சொல்லிட்டான்னா அவன் யாரு? தகப்பனை அவமானப்படுத்துறான். தகப்பனை என்ன செய்யறான்? அவமானப்படுத்த. தாயை அவமானப்படுத்துறவங்க. நீ அந்த கேட்டகரியில நீ பிசாசு பிள்ளை உருவாக்கி இருக்கிற. தேவனுடைய பிள்ளை தான் என்ன செய்யாது. சாரோட பாருங்க, ஒவ்வொரு இடத்துல தகப்பன், என் தகப்பன், என் தகப்பன். நான் வார்த்தை மாறணும் சொல்லுறேன். சபையோட வரது சொல்லுங்க, சபையோட பேச்சு மாறணும், வார்த்தைகள் மாறணும், உடைய ஜபம் மாறணும். இன்னும் பழைய மாவை அரைச்சிட்டே இருக்க கூடாது, எல்லாம் மாறணும் பாருங்க. என் தகப்பன், என் தகப்பன், என் தகப்பன், என் தகப்பன் பாராட்டு கிருபை, என் தகப்பன் பாராட்டு இறக்கம் எவ்வளவு பெரியது பாருங்க. உங்க அப்பா கொடுத்தீங்க பேச முடியுமா? பேச ரொம்ப சந்தோஷம் பாருங்க. ஆமே, ரொம்ப சந்தோஷம். இப்ப நாங்க திரும்பி பார்த்தோம்னா எங்க வீட்டுல நாங்க 10 பிள்ளைகளை வளர்க்கணும், எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 10 பிள்ளைகளை வளர்க்கணும்னா என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க. எங்க அப்பா எங்களுக்கு ஒரு குறைய வச்சதே கிடையாது. என்ன எங்கெல்லாமோ போட்டு படிக்க வச்சிருந்தாங்க. கிராமத்துல இருந்து எங்கெல்லாம் நான் அங்கெல்லாம் அவ்வளவு சேர்க்கப்பட்டு வந்துருவேன். அப்படி மனதில் அடி இப்ப திரும்பி பார்க்கிறேன், எங்க அப்பா மனதில் இவ்வளவுதான் வச்சிருந்திருக்கிறாரு, எவ்வளவு யோசனை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஐயோ எங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது நான் ஊழிய செய்தெல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆசை, ஒரு நாளாவது எங்க அப்பாவை கார்ல முன்னாடி வச்சு கூட்டிட்டு போகணும் அப்படி இருந்த ஆசையில் இருக்க முடியுது. எனக்கு இன்னைக்கு வர தவறு பண்ணிட்டாங்க. முன்னாடி எந்த ஜென்ஸ் உட்கார்ந்த கூட எனக்கு சந்தோஷமா இருக்காது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் இருக்க பெரிய குறை எங்கள் அப்பாவுக்கு அதை செய்யலை அப்படின்னு. என் தகப்பனுக்கு அது செய்யலை, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் செய்யலை. எங்கள் அப்பாவுக்கு செய்யாத எல்லா விஷயத்தையும் எங்கள் அம்மாவுக்கு நான் செய்தேன். இன்னைக்கு அந்த சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவுடைய உள்ள ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அசுரங்கிறது வாழ்க்கையோடு இணைஞ்சதுங்க, குடும்பத்தோடு இணைஞ்சது. தகப்பன், பிள்ளை, கணவன், மனைவி, அப்பா, மருமகன், மருமகா இப்படிலாம் இணைச்ச வசனங்கள். இதை பிழைக்கிட்டாலும் குடும்பம் பரலோகமா இருக்கும். உங்க வாழ்க்கை நெய்யால் பொழியும் பாருங்க. என்ன பேசுறாரு பாருங்க சாலமோன், எப்படி கர்த்தர் வார்த்தையை பயன்படுத்துற பாருங்க. வாசிக்கணும். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவனே, பூமியின் மூலதனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். பூமியின் தூளத்தனையான ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கத்தக்கதாக ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். பாருங்க, கர்த்தர் தாவீதுக்கு அவமானத்தை கொடுத்து வெளிப்பாடு கொடுத்தாங்க. இப்போ மகன் இதுதான் ரொம்ப வழி நடத்த ரொம்ப முக்கியங்கிறது. இப்போ உடனே ஆண்டவரே எனக்கு நிறைய பலத்தை தாரும், நான் எல்லா எதிரியும் வெட்டி வீழ்த்தணும் அப்படிலாம் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு?
ஜனத்தின் பக்கத்துல போய் விசாரிக்கத்தக்கதான ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். நமக்கு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுதா? கேட்கிறாரு, என்னால இது முடியாதுங்க. எங்க தகப்பழத்தை சொல்லிட்டீரு, எப்படி அமெரிக்கை உண்டாகும் சொல்லிட்டீரு, சமாதானம் உண்டாகும் சொல்லிட்டீரு, என் காலை இப்படிலாம் எங்க அப்பாவை சொன்னீங்க, அதை நான் செய்யணும்னா உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை தேவைப்படுது, எனக்கு ஒரு தயவு தேவைப்படுகிறது. என்ன தயவு? எனக்கு ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை. அதான் வேதம் பாருங்க, சாலமோனுடைய ஞானத்துக்கு இணைய இல்லை வர ஒரு ராஜா கூட இருந்தது. ஒரு ராஜா கூட எழுப்புற அவ்வளவு பெரிய ஞானம், அவ்வளவு பெரிய அறிவு, அவ்வளவு சமாதானம். ஆனா ரொம்ப சமாதானம் வந்த உடனே இந்த ராஜா ஒரு விஷயத்தை செய்யறாரு. என்ன விஷயத்தை செய்தாரு? ஏராளமான எருசலேம்ல 2 மலைகள், அதுல ஒரு மலை சாப மலை இருக்கு. இந்த சாப மலைக்கு வரதுக்கு காரணம் என்ன? ஆயிரக்கணக்கான விக்கிர கோயில்கள் அங்கே சாலமோனா கட்டப்பட்டுச்சு. அந்த சப்ஜெக்ட்ல போனா தர்மா இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ல போனா ஞானத்தை எப்படி பயன்படுத்துறதுக்கு அது சொல்லுறேன். அது ஒரே ஒரு காரணம், எல்லாம் இருந்த உடனே சாலமோனுக்கு சொல்கிறது, அவனுக்கு 1000 எதுக்குதான் மறுமனையாட்டிகள் இருந்தார்களா. ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துவதற்காக அவங்களுக்கெல்லாம் ஒரு கோயிலை கட்டினான், அவங்களுக்கெல்லாம் ஒரு கோயிலை கட்டினான். இதுல கொஞ்சம் அடுத்தது தொடங்கின உடனே ஞானம் உடனே ஆண்டவர் ஞானத்தை கொடுத்த பிறகு அந்த ஞானத்தை சரியா நம்ம பயன்படுத்த படிக்கணும், சரியா பயன்படுத்தணும். அதனால அவ்வளவு பெரிய வெளிப்பாடு பெற்ற தேவன் மனதிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷன் கடைசியில விசுவாச பட்டியலில் இல்லாமல் போயிட்டார். அது பெரிய துக்கமான விஷயம். கர்த்தருடைய எச்சரிப்புக்கு செவிகொடுக்காம போயிட்டார். அதனால தரிசனம் பெற்றவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. வெளிப்பாடு பெற்றாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு நேராதான் இந்த பொல்லாத வல்லமைகள் அதிகம் வச்சிருக்கிறோம். தேவனை அறியாத அந்நிய பெண்கள் அதிகமா சாலமோனிடத்திலே நினைச்சார் பழக்கப்பட்டபடினாலே அந்த மலையில ஆயிரக்கணக்கான கோயில் கோயில உண்டாக்கிட்டாங்க. அது ஒரு சாப மலையா மாறிச்சது. இது எதை காட்டுவதுன்னு சொன்னா, வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும் தேவனுடைய வாக்குத்துக்கு மாறாக உன் மாம்சத்தின்படி செய்தால் அது உனக்கு முடிவு நல்லா இருக்காது. ஆனா தாவீதுக்கு முடிவு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, அமெரிக்கையா இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, எல்லாத்தையும் திருப்திய பூரண வயதா இருந்துச்சு. ஆனா சாலமோனுக்கு முடிவு அப்படி இருக்குது, முடிவு அப்படி இருக்குது. இதெல்லாம் மனதில் வச்சிருக்கணும். மனதில் நம்ம இது அலங்கார பிரசங்கம் இல்லை, எச்சரிக்கை பிரசங்கம், வாக்குத்தத்த பிரசங்கம், தரிசனத்து பிரசங்கம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், எல்லாம் விளக்கி சொல்றேன். அதனால அவர் பேசுறா பாருங்க. ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும். ஆண்டவர் எப்படி அழகான விருப்பம் பாருங்க. எப்படி சொல்றாரு? இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினா நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும். இப்போ ஐஸ்வரியத்தை விரும்புவது தேவனுக்கு பிரியமான காரியமா? ஐஸ்வரியத்தை விரும்புவது தேவனுக்கு பிரியமான விஷயமா? ஐஸ்வரியத்தை குறித்த விருப்பம் தேவனுக்கு பிரியமா? தேவனுக்கு பிரியம் கிடையாது. தேவனுக்கு எது பிரியம்? தேவனுக்கு பிரியத்தை அதை பார்க்காருங்க. நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் வார்த்தை பழி வாங்குகிற ஸ்வபாவத்தையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்க ஞானத்தையும். இப்போ நம்ம கடத்துல எப்படி கேட்கணும்?
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நல்ல நடத்த ஆண்டவர்ட்ட என்ன கேட்கணும்? என்னத்தை கேட்கணுமா? ஞானத்தை கேளுங்க. விவேகத்தையும் கர்த்தர் இதோடு சேர்த்து குடும்பத்துக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கத்தரிச்சிருவாரு. என் குடும்பத்தை எப்படி நடத்துற ஞானத்தை தாரும், சபையை நடத்துற ஞானத்தை தாரும், உன் தொழிலை நடத்த ஞானத்தை தாரும், உன் வேலையை சிறப்பா செய்ய ஞானத்தை தாரும். கர்த்தர் பாருங்க, நல்ல செழிப்பா கம்பெனி இருக்குது, அதுல போய் மேனேஜரா இருக்கிறது பெரிய விஷயமா? அதுல போய் மேனேஜரா இருந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பெரிய விஷயமா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு இல்லாத இடத்துல ஒண்ணு உருவாக்கி அதுல நீ தலைமையா வர்றது அது என்னது? அப்பா சம்பாத்தியத்தில் வரலாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்பா சம்பாத்தியத்துல நிறைய பேருக்கு ஆசை பாருங்க. இப்போ கல்யாணம் பண்ணும்போது மாமனார் வீட்டுல இருந்து எவ்வளவு கிடைக்கும், மாமியார் வீட்டுல இருந்து எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு சம்பாத்தியம் கிடைக்கும், இப்படி மைண்ட் நிறைய பேருக்கு வந்துச்சு. இந்த மனசு தான் இருக்குது. நல்ல கிறிஸ்தவம் கூட கொடுத்துருக்கிறாங்க. எடுத்த உடனே எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ வந்தாங்க, எந்த ஒரு பக்கம் ரொம்ப வைப்பாங்க. சென்னை கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன், இப்போ சென்னைக்கு 8 தான் வந்துச்சு. இங்கேயும் மாறிச்சு. எவ்வளோ கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு. இப்போ நாங்களும் தைரியமாக சொல்ல முடியும், நாங்கள் எதையும் வாங்கல, எதையும் கொடுக்கல. எதையும் நாங்கள் எரிசல. ஆனால் கடவுளுடைய பிளானுங்க, நான் ரொம்ப ஆசைப்படுற ஆடு, நான் ரொம்ப ஆசைப்படுற ஆடு. ஆனால் கர்த்தர் பாருங்க, ஒருத்தர் பயப்படுத்த விதம் இருந்தான். நீங்க இப்படிப்பட்ட ஆளை சரியா கத்து சென்னை கொண்டு வந்து சரியான இடத்துல வச்சு சரியா காய வச்சு நல்ல காய வச்சு அதுக்கப்புறம் கத்தரை செய்றாரு, வைத்துறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வச்சுறாரு, எதுவுமே வேண்டாம், நிமாற்று போதும் நிமாற்று போதும் எனக்கு, நிமாற்று போதும் நிமாற்று போதும் நிமாற்று போதும் எனக்கு, இருவாளிரே தன்னையா தெய்வம். கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நடத்துறாரு. மேல்பட்ட இன்னைக்கு திரும்பி பார்க்க போதுதான் சாலமோன் சொன்ன மாதிரி, என் தகப்பனுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, எங்க ஐசகையாவுக்கு பாராட்டின கிருபை அவங்ககிட்ட வரலன்னு அந்த ட்ரெயினிங்கே கிடைச்சிருக்காரு. அவங்ககிட்ட வரலன்னு அந்த ட்ரெயின் கிடைச்சிருக்காரு. மிலிட்ரி ட்ரெயின் தாங்க, ட்ரெயின் தாங்க. பசிக்குன்னு சொல்ல முடியாது, சாப்பிட்டு வரணும்னு சொல்ல முடியாது, போனா போகணும், செய்யணும், அவ்வளோதான். இந்த 2 கேள்வியில் இன்னைக்கு கூட ஃபோன் எடுத்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க, ராஜி 8 மணிக்கு வந்துடும், அவ்வளோதான். இல்லை உனக்கு வேலை இருக்குதா, இதெல்லாம் அப்படிலாம் அந்த கேள்விலாம் இருக்காது. ஒரே எடுத்த உடனே சொல்லிட்டு 8 மணிக்கு வந்துட்டு ஃபோன் வச்சுருவாங்க. இந்த 2 கேள்விலாம் இருக்கக்கூடாது. அவங்க எப்படி இருப்பாங்க, சொன்ன மரணம் வந்துரு, செய்யணும் அப்படி ஒரு ட்ரைனிங். அவங்க கடவுள் பாருங்க அப்படிதான் மறுத்து எடுக்கிறார். நல்ல ட்ரைனிங் எடுக்கிறாரு, கொடுக்குற பாருங்க. எப்படிப்பட்ட வயசுல வால் வயசு எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க.
நல்ல ஒரு ட்ரெஸ் கிடைக்காது, ரொம்ப ஆசையா இருக்கும், ரொம்ப ஆசையா இருக்கும் பாருங்க. சரி ஒரு நான் ட்ரெஸ் போடணும், எங்கேயாவது பாருங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படி பீரோ திறந்தா அழகழகா காஸ்ட்லியான நல்ல ட்ரெஸ். நான் இப்போ போட்டு ஷர்ட்டு கூட 3000 எவ்வளோ நினைக்கிறேன், இப்போ பாலில் தான் 3000, 5 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு இதே கலர் வந்து இன்னைக்கும் அதே கலராக தான் இருக்கு. இன்னைக்கு நான் வாங்கினேன்னா 200 ரூபாய்க்கு வாங்குவேன், நான் வாங்கினா தான் வாங்குவேன். நான் கற்று பார்த்தேன் ஒரு நாள் என்ன அப்படி நடக்கிற மரணிகள் பள்ளத்தாக்கல அந்த கொல்லாப்பூர் பயப்படம் நடத்தினார். இன்னைக்கு கத்தர் நான் சில நாள் விரோதத்தை பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணி யூஸ்ல எங்கள் வீட்டம்மாவுக்கு அவமானமாக தான் இருக்கும். நம்ம வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு எஜுகேஷன். என் கல்யாணம் ஆகும் போது பாருங்க என் பையங்க 10 ஷர்ட் எடு, 10 பேண்ட் எடு, இத்தனை இது எடு அப்படிங்கிறாங்க. லேடிஸ் எடுங்க ஒரு 50 சாரீஸ் எடு, இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு கல்யாணத்துக்குன்னு அந்த ஒரு கோட் ஷீட்டு வாங்கினது நினைக்கிறேன், அந்த ஒன்று தான். வேற எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்லாம் எதுவுமே கிடையாது. அந்த 2 பிளாக் பேண்ட் 2 ஒயிட் ஷர்ட் தான். அதெல்லாம் கலரே போட மாட்டேன். பிளாக் பேண்ட்டு நம்ம அடையாளம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி யாராவது எடுத்து கொடுத்தா இப்படி கலரில் போட ஆரம்பிச்சுட்டு வரேன். நான் கேமரெல்லாம் ஒரு நாள் எனக்கு கலரே பிடிக்கிறது இல்லை. நான் கலர் சிம்பிள் விரும்புறது பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் எனக்கு பிடிக்கும். அதே தான் போடுவேன். நான் அது 2 இருந்தாலும் போதும். என்ன செய்வேன், எப்போ போயிட்டு புதுசாக பழச தெரியாது, எப்போ பிளாக்கு புதுசாக பழச தெரியாது. அப்படி மனதை பக்குவப்படுத்தி போனேன். என் திரும்பி பார்க்கும்போது என் தகப்பனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைத்தருகிறார். உங்களுக்கு சொன்னதை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவாங்க. உங்களுக்கு பிள்ளை நிறைவேற்றுவாங்க. நீங்க பிள்ளைகளுக்கு கரெக்டாக சொல்லுங்க, போதீங்க. உங்க பிள்ளை வந்து பேசுவா நம்புங்க. எப்படி பேசுவோம் பாருங்க. தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவனே என் தகப்பனாகிய தாவீதுக்கு. இப்போ மனதில் என்ன விருப்பம் பாருங்க. கர்த்தர் கேட்டாரு, நீ விரும்புகிறத மனுஷனுக்கு தரிசனம் மட்டும்தாங்க சரியா கேட்க முடிகிறது. இந்த அடையாளத்தை எடுத்து காட்டுறாங்க. அப்போ தாவீது எப்படி மகனுக்கு போதிச்சுக்கிறான்னு அதான் வெளிப்படுத்தி காட்டுறேன். அதான் இம்பார்ட்டன்டான விஷயம். கவனிக்கிறதுனா தாவீது தன் மகனுக்கு எதை கொடுத்து போதிச்சிருக்கிறார் அது காட்டுறாங்க. என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து, பெரிய கிருபையை செய்திருக்கிறது. அதுல எதை கேட்கிறாரு? பெரிய கிருபை, அப்பாவுக்கு பெரிய கிருபை செய்து, தகப்பனுக்கு பெரிய கிருபை செய்து, என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கி, என்னை என் தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. அப்படி நாம் எழுதுகிறோம். வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சதும் உறுதிப்படுத்தணும். என்ன நடக்கட்டும். அப்படி ஆமென் என்றும் ஆகட்டும். அப்படியே கர்த்தர் நன்றி பற்றி சொல்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. என் தகப்பனுக்கு நீ பாராட்டின கிருபை தெரியாது. எங்க தகப்பனுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்ததுனால தான் என் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். உண்மை சொல்லுகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே வார்த்தை எனக்கு கிடைத்ததுக்காக எத்தனை நன்றி செலுத்துறீங்க. இந்த வெளிப்பாடு கிடைத்ததுக்கு எத்தனை நன்றி செலுத்துறீங்க. இந்த வெளிப்பாடு உபதேசத்துக்கு கிடைத்ததுக்காக எத்தனை நன்றி செலுத்துறீங்க. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் ஆமென் ஆமென் என்று நிறைவேறட்டும், 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 நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக நின்று சாலமோனை போல சொல்லணும். ஆண்டவரே, எங்க தகப்பனுக்கு நீ இந்த பெரிய கிருபை பாராட்டுறீங்க. நான் ஒண்ணெல்லாம் வந்தேன், பெருமையா வந்தேன், கலங்கி வந்தேன், தோல்வி பயத்துல இருந்தேன், ஏமாற்றத்துல இருந்தேன். எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படி ஆண்டவரே உங்களுடைய மனதில் இருக்க விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கப்பா. எங்க தகப்பனுக்கு வெளிப்படுத்த தகப்பன் சொன்னார். இப்பொழுது அதை நம்புகிறேன், அதை நம்புகிறேன். ஆண்டவரே, அதை மாடி உள்ளத்தில் கூட வைக்கிறேன். அதை அப்படியே நிறைவேற்றுகிறாங்க, அப்படியே நிறைவேற்றுகிறாங்க. ஒரு வார்த்தையுடைய நான் போகக்கூடாது.
எல்லா துதிகரமத்தோடு செலுத்துகிறேன். எல்லா துதிக்கு பாத்திரராகிய பிதாவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.